இந்த காட்டிற்கு போனால் உயிர் போகும் என்று தெரிந்தும் ராபின்ஹுட் அதையே தேர்ந்தெடுத்தான். ஷெர்வுட் காடு என்பது பச்சை நிறமான அழகான சொர்க்கம் இல்லை. அது ஒரு அரச வேட்டை நிலம். அங்கு ஒரு மான் கொன்றாலே போதும், கைவெட்டுவார்கள், கண் குத்துவார்கள், உயிரையே எடுப்பார்கள். இது ராஜாவின் சட்டம். அந்த காட்டில் ஏற்கனவே ஆபத்தான மனிதர்கள் வாழ்ந்தனர். உண்மையான குற்றவாளிகள், எங்கும் போக இடமில்லாதவர்கள். ராபின் வருவதற்கு முன்பே அந்த இடம் இரத்தத்தை கண்டிருந்தது. ஆனால் ஷெரீஃபின் கொடுமையிலிருந்து தப்பிக்க ராபினுக்கு வேறு வழியில்லை. அவன் காட்டிற்குள் ஓடினான். அது சுதந்திரம் இல்லை. ஒரு ஆபத்தை விட்டு இன்னொரு ஆபத்திற்குள் குதித்தான். அந்த காட்டில் உயிர் வாழ வேண்டுமென்றால் வில் வித்தை மட்டும் போதாது. அங்கே யார் நண்பன், யார் எதிரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். காட்டின் விதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ராபின் அதை செய்தான். அதனால்தான் அவன் வாழ்ந்தான். அதனால்தான் அவன் இன்றும் நினைவில் இருக்கிறான்.